இந்த மாதிரி வாப்பாவை யார் உறவினருக்காக தான் பெரும்பாலும் பொய் சாட்சி சொல்லுவாங்க எல்லாருமே. அதெல்லாம் சொல்லிவிட்டான். உனக்காகவும் சொல்லாத, வாப்பாவுக்கும் சொல்லாத, யாரையும் காப்பாத்துறதுக்கு சொல்லாத, உண்மை என்ன அதுவே பேசிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 5:8 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கையாளர்களே, கூனு கவ்வாமின லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்காக உழைப்பவர்களாக ஆகிவிடுங்கள், சுஹதா பில் கிஸ், நீதிக்கு சாட்சியாளர்களா இருங்க. சாட்சியா இருங்க. எதுக்கு சாட்சியா இருக்கணும்? ஆளுக்கு சாட்சியா இருக்காதீங்க, நீதிக்கு சாட்சியா இருங்க. இந்த மேட்டரில் நீதி எது, அதுக்கு சாட்சியா இருக்கு. நீங்க சாட்சியா இருக்கிறது இதுல யாரு ரெண்டு பேரையும் பாக்குறது, இவர் பக்கம் பேசுவோம், இவர் பக்கம் பேசக்கூடாது, மூஞ்ச பார்த்துட்டு பேசக்கூடாது. என்ன செய்யணும்? விவகாரத்தை விசாரிக்கணும். இந்த விவகாரத்தில் இவன் தான் தப்பு, இந்த விவகாரத்தில் இவன் தான் தப்பு, விவகாரத்தை பாரு. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சுஹதா பில் கிஸ்த், நீதிக்கு சாட்சியாளர்களாக ஆகிவிடுங்கள். சொல்லிவிட்டு 5:8 வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சாரார் மீது உங்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு, அலா அல்லா தஅதிலு, அவர்களுக்கு நீதி செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம். ஒரு ஆள் நமக்கு பிடிக்காது, அதுக்காக வேண்டி அவனுக்கு எதிராக பேச சொல்லி சைத்தான் நம்மளை தூண்டுவான். ஆனா தூண்டிடக்கூடாது, அப்படிதான் தூண்டுவான் சைத்தான். பிடிக்காத ஆளுங்கும் போது நல்லா மிதி வாங்கட்டும், நான் 4 அடி கொடுக்க போறாங்க, நம்ம சொன்ன ஒரு 10 அடி வாங்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது ஏற்பட்ட பகைமை, அலா அல்லா தஅதிலு, நீங்கள் நீதி செலுத்தாமல் இருக்குமாறு உங்களை தள்ளிவிட வேண்டாம். யஅதிலு, நீதியே செலுத்துங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுவே தக்வாவுக்கு நெருக்கமானது. அது இருந்தாலும் தக்வா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பொய் சாட்சி, இது நீதியும் சேர்த்துக்கலாம். இப்ப நீதி வழங்குதலை இதில் பொய் சாட்சியும் சேர்த்துக்கலாம். இந்த 2 வசனங்களுமே நீதி வழங்குதலை பத்தி பேசுறது பத்தியா, எதுல இருந்தாலும் நீதி. ஆளை பத்தி அதான் பிறர் நலம் நாடுதல். பிறர் நலம் நாடுதல் என்னன்னு கேட்டா, எந்த விவகாரம் நம்மிடத்துல வந்தாலும் அந்த விவகாரத்தில் உண்மை என்ன, அதன் பக்கம் நில்லுங்க. யாரு கொண்டு வந்தாலும் சரி, விவகாரத்தை பாருங்க, ஆளை பார்க்காதீங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இஸ்லாம் பிறர் நலம் நாடுவதில் சொல்லி காட்டுகிறது. இதையும் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பிறர் நலன்ல உள்ள என்ன தெரியுமா? லஞ்சம். லஞ்சம்ங்கிறது நமக்கு பிறர் நலத்தை பாதிக்கிற விளங்கவே மாட்டேங்குது. லஞ்சத்தை கொண்டுதான் பெரும்பாலான முறைகேடுகள் இன்னைக்கு நடக்குது. உங்க சொத்தை நான் எனக்கு எழுதிக்கலாம். இன்னைக்கு உள்ள உலக அமைப்புல என்ன செய்யலாம்னு கேட்டா, உங்களுக்கு எவ்வளவு ஒரு கார்டெல்லாம் வச்சிருப்பீங்க, உங்களுக்குள்ள சொத்தாவே இருக்கும். நான் கொடுக்க வேண்டிய எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தேன்னு சொன்னா அது ஏன் சொத்துன்னு மாத்தி வந்துருவாங்க. செய்றாங்களே இல்லையா? வாடகைக்கு இருக்கிற வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு அனியா வாடகைக்கு தர்றான், அது எவ்வளவு விசுவாசமா நம்ம இருக்கணும். வாடகைக்கு இருந்துட்டு கொஞ்ச நாள்ல கரண்ட் பில் அவன் பேருக்கு மாத்துவான், அப்புறம் ரசீது அவன் பேருக்கு மாத்துவான். கடைசியில வீட்டுக்காரன் சொல்லும் போது ஏன் இதுலன்றான். வாடகை யார் வாடகை, என் ஊர்லடா இந்த இருக்கு பாரு. அப்ப இந்த அளவுக்கு இந்த நாட்டுல மாத்த முடியும், நம்ம வாழக்கூடிய இந்த நாட்டுல மாத்த முடியுது. ஏன் மாத்த முடியுதுன்னு கேட்டா, அந்த அடிக்கிற ரூபாய்க்கு ஆத்தான். லஞ்சம் கொடுத்தோம்னு சொன்னா எந்த ரெக்கார்டும் யாருக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சிடலாம், மாத்திரலாம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, அநியாயமான முறையில பிறர் சொத்தை நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள். துதுலு பிஹா இலல் ஹுக்காம், ஹுக்காம்னா நீதிபதிகள், அதாவது அதிகாரம் படைத்தவர்கள். அதிகாரம் படைத்தவர்களுக்கு கொஞ்சத்தை கொடுத்து அதன் மூலம் நெருக்கத்தை ஏற்படுத்தி பிறர் பொருளை சாப்பிடாதீர்கள். லிதஅகுலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாசி பில் இஸ்மி, அநியாயமான முறையில பிறர் பொருளை சாப்பிடுவதற்காக வேண்டி நடுவர்களுக்கு, நீதிமான்களுக்கு, அதிகாரம் படைத்தவர்களுக்கு லஞ்சம் கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2:188 கண்டிக்கிறான். இதே மாதிரி கருத்தை 4:29 சொல்கிறான். அதனால பிறர் பொருளை சாப்பிடுறதுக்காக வேண்டி லஞ்சம் கொடுத்து பிறர் பொருளை சாப்பிடவே கூடாது. லஞ்சம் கொடுத்து சாப்பிடுறது அதுக்கு மேல பெரிய குற்றமாய் போய்விடும். இதுலயும் நாம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு பிறர் நலனை பேணுகிற விஷயத்துல ஒன்று. அடுத்தது பிறர் நலத்த விஷயத்துல ஒரு பொதுவான காரியங்கள்ல ஈடுபடுறாங்கல்ல, பொது காரியம், அதாவது ஒரு இயக்கத்தினுடைய தலைமை தாங்கிறது, ஒரு ஜமாத்துக்கு தலைவரா இருக்கிறது, ஒரு ட்ரஸ்டுக்கு தலைவரா இருக்கிறது, ஒரு ஒரு கமிட்டிக்கு தலைவரா இருக்கிறது, அப்படிலாம் இருக்கும் பொழுது அவர்கிட்ட கொஞ்சம் பணங்கள்லாம் குவியும், பணம் வரும். அப்ப இந்த மாதிரி வந்தவன் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த பொது காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் நம்ம கணக்கு சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்பதை எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். பிறர் நலம் நாடுறது உங்களுக்கு அக்கறை இருக்குமே, ஆனால் எந்த ஒரு என்னுடைய சொந்த விஷயத்துக்கு நான் எவனும் கணக்கு காட்ட வேண்டியதில்லை. பொது காரியத்தினுடைய பொருளை நான் வச்சிருந்தேன்னு சொன்னா, பலருடைய பணத்தை நான் நிர்வாகம் பண்ணக்கூடியவனா இருந்தேன்னு சொன்னா, அது கணக்கு காட்ட வேண்டிய பொறுப்பு என்னிடத்துல இருக்கிறது. இல்ல அவர் நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் 5 வேளை தொகையில் அவர்கிட்ட என்னடா கணக்கு கேட்கிற, வேலை காட்டி அவருக்கு எத்தனை தப்லீக்கு போயிருக்காரு, எத்தனை ஹஜ் போயிருக்காரு, அவர்கிட்ட கணக்கு கேட்கிற நீ. இது இஸ்லாத்துல கிடையாது. என்ன செய்யணும், பொதுவான காரியங்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள்ட்ட கணக்கு கேட்கணும். என்ன கணக்கு? விவரமான கணக்கு கேட்கணும். இது ஒரு முக்கியமான அம்சம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனூ சுலைம் கூட்டத்தாரிடத்தில் ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி ஒருவரை அனுப்பினார்கள். அனுப்பி வசூல் பண்ணி வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழாவாரியா கணக்கு கேட்டாங்க.
அவர் கொண்டாந்து இருந்தாங்க 50,000 ரூபாய் வசூலாச்சுன்னு கொடுக்குறாரு. என்ன 50,000 ரூபாய்? யார் யார் கொடுத்தா சொல்லு, என்ன 50,000 ரூபாய்? யார் எவ்வளவு கொடுத்தாப்பா? என்ன 50,000 விளையாடுறான்ட்டாங்க. இந்த விளையாட்டு வச்சுக்கிற பெரிய தொகையை பார்த்தோன்னு செஞ்சிடக்கூடாது. 50,000 வந்துருச்சுல, கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். அவர் சஹாபி, யார் அனுப்புவாங்க? தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. ஒரு ஜக்காத்தை வசூல் பண்ண அனுப்புறதா இருந்தா பொதுவா இந்த பேர்கள் வராது. அதுல இந்த ஹதீசுகள்ல ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா? ஹதீசுகள்ல எந்த ஆளை பத்தியாவது குறை சொல்ற மாதிரி ஒரு ஹதீஸ் வருதுன்னு வைங்களேன், ஒரு மனிதர் தான் சொல்லுவாங்க சஹாபாக்கள். அவங்களுடைய பண்பாட பாருங்க. ஒரு ஆளை ரசூலுல்லாஹ் திட்டினாங்கன்னா ஒரு மனிதரை திட்டினார்கள், அது பெரிய சஹாபியா கூட இருக்கலாம். அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், அதையும் காலகாலத்துக்கு நடிச்சிருக்க வைக்கணும், அதையும் பேர சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு காலத்துல இந்த மாதிரி பேரை கிடைக்காது. அதுக்கான அனாபதையின் விளங்கி இருக்கக்கூடாது. ஒரு மனிதரை வசூல் பண்ணுவதற்கு ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்கன்னா அதுக்கு ரொம்ப தகுதியான ஆளா இருக்கணும். ஜக்காத்துக்கு வசூல் பண்ணுவது ஒரு அதிகாரி, ஒரு நிர்வாகி மாதிரி உள்ளது, ஏறக்குறைய தாசில்தார் மாதிரி உள்ளது, கலெக்டர் மாதிரி கூட வச்சுக்கலாம். கலெக்டர் அதுல இருந்து வந்ததானே. கலெக்டர்ங்கிற வார்த்தையை கலெக்ஷன் பண்றதுனால தான் கலெக்டர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை கலெக்ட் பண்றதுக்காக தானே அந்த கலெக்டர் நியமிக்கிறாங்க முதல்ல. அதுல இருந்து அந்த கலெக்ஷன் பண்ற வேலையை உங்களுக்கு அந்த பேரே அந்த மாதிரி வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கலெக்டர்ங்கிற பேரை கொடுக்குறாங்க, கலெக்ஷன் பண்றவர் நிர்வாகிக்கு. அப்ப ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி பணத்தை வருவாய்த்துறையை தான் என்ன செய்யறாங்க, நியமிக்கிறாங்க. ஒரு வருவாய்த்துறை அதிகாரி அவர். அப்படி பாத்தீங்கன்னா ஜக்காத் வசூல் பண்ண அனுப்பப்பட்டவர் ஒரு வருவாய்த்துறை அதிகாரி, ஒரு கலெக்டர், ஒரு தாசில்தார், ஒரு ஆர்டிஓங்கிற லெவல்ல உள்ளவர். அவர் வசூல் பண்ணிட்டு வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி 1500வது ஹதீஸ் கணக்கு கேட்டார்கள். சஹாபிட்ட கணக்கா? சஹாபாக்கள் நம்ம நினைக்கிறோம் ஹாஜியாட்ட கணக்கு கேட்கலாமா? இந்த ஹாஜியாரோட அந்த சஹாபி பெரிய ஆள் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலக்ட் பண்ணி அனுப்புனாங்களே, அவர் பெரிய ஆள் இல்லையா? அஜத்துல கணக்கு கேட்கலாமா? அவர் எவ்வளவு பெரிய தாயி பிரச்சாரம் பண்ண, அவர்கிட்ட கணக்கு கேட்கலாமா? இவர்கிட்ட கணக்கு கேட்கலாமா? எவர்கிட்டையும் கேட்கணும். நம்ம அதுல நம்ம கணக்கு கேட்காட்டி நமக்கு எடுக்கணும். யார் அவன் நல்லா இருப்பான், 4 பேரும் கரெக்டா வச்சிருப்பான், நீங்க கேட்கறதுன்னா 5வது அவனே கணக்கு வைக்க மாட்டான். ஒருத்தன் கெடுக்கிறது யாருன்னு கேட்டா சமுதாயம் தான் கெடுக்குது. ஒருத்தன் நல்ல மனுஷனை ஒழுங்கா நல்லவனாவே இருப்பாங்க, 10,000 ரூபாய் வரும், கரெக்டா எழுதி வச்சிருப்பான், அது போய் வரவு எவ்வளவு எல்லாம் எழுதி வச்சிருப்பான். நீங்க கேட்கறல, நீங்க எனக்கு நீங்க என்னங்க கரெக்டான ஆள் தானங்கன்றானா, அதை பார்ப்பான், கேட்க மாட்டேங்கிறாங்களே, அடுத்தது எழுதி வைப்பான், அடுத்தது இது வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வான், பாக்கெட்ல திங்க மாட்டான், எதுவும் கணக்கு வைக்க மாட்டான். நம்ம எதாவது செஞ்சா தெரியுங்கிறாங்கல்ல, கடைசியில அதுக்கப்புறம் திங்க ஆரம்பிச்சிருவான். அப்ப பொது காரியத்தில் ஈடுபடுறவர்கிட்ட கணக்கு காட்டுவதும் கணக்கு கேட்கிறதும் பொது நலன்ல பிறர் நலன் ஆடுறதுல உள்ளது. கணக்கெல்லாம் கேட்காம அவனே உழைச்சு என்ன செய்வான், ஒரு வீடு கட்டுவான், அவனே உழைச்சு ஒரு கார் வாங்குவான், கார் வாங்கிட்டான். அப்ப பேசுவாங்க, ஏன் நீ அப்ப பேசுற? அவன் உழைக்க மாட்டான், மனுஷன் உழைக்க மாட்டான், சம்பாதிக்க மாட்டானா? அப்ப நீ முதல்ல ஸ்டார்டிங்லேயே நீ கரெக்டா இருந்தேன்னு சொன்னா நீ இதை கேட்க தேவையே இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கு கேட்டு ஒரு முன்மாதிரி காட்டிருக்கிறாங்க. அது போக இந்த பொது காரியத்தில் இருக்கும் பொழுது, இப்ப உதாரணமா உங்களை டிசம்பர் 6க்கு போய் வசூல் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. போய் வசூல் பண்றீங்க. வசூல் பண்ணும்போது ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கு, நீங்க உங்களுக்கு 1000 ரூபாய் வச்சுக்கிறீங்க. 10,000 ரூபாய் டிசம்பர் 6 தாமுக கொடுத்துட்டாரு. ஒரு 1000 ரூபாய் என்ன பண்றாரு, உங்களுக்கு தர்றாரு, நீங்க பாக்கெட்ல வச்சு வந்துடுறீங்க. அப்படித்தானே செய்வோம், நமக்கு தானே தந்தாருங்கிறோம். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவர்களுக்கு என்ன இலக்கணம் இருக்கிறான்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலெக்டரா நியமிக்கிறாங்க வசூல் பண்றதுக்காக வேண்டி. அவர் போய் என்ன செய்யறாருன்னு கேட்டா வசூல் பண்ணிட்டு வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, நிறைய ஜாமான் கொண்டு வர்றாரு, நிறைய பரக்கத்தா வசூல் பண்ணிட்டு வர்றாரு. ஜக்காத்தை கொண்டாந்து போட்டுட்டு, இதெல்லாம் ஜக்காத்துன்னு வந்தது, கொஞ்சத்தை அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இது எனக்குன்னு தந்தாங்க. அவர் என்ன செய்யறாரு, ஜக்காத்து கணக்கு கரெக்டா வாங்கிவிட்டேன், இது என்ன செஞ்சாங்க, இது எனக்குன்னு தந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் எடுத்து வைக்கிறார். எனக்குன்னு தந்தாங்க. பொய் சொல்லல அவர், சகாபி பொய் சொல்ல மாட்டாரு, அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவர் எடுத்துக்கிறவனா இல்ல, எடுத்துக்கிறான்னு சொல்லாம எடுத்துக்கலாம். இங்க கொண்டாந்து போட்டு எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. அவர் எடுத்துக்கொள்ள நினைச்சாருன்னு சொன்னா வீட்டுல தெரியாம வச்சு போட்டு